ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோங்க. நம்ம வீடியோ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து சமையல் செய்யறதுக்கு வந்து வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோனையும் பால் வந்து வச்சுட்டதுக்கப்புறம் அரிசி வந்து அரைச்சி வச்சுட்டாங்க சாப்பாட்டுக்கு. அதே மாதிரி தயிருக்கு வந்து மிஷினில் வந்து போட்டு விட்டாச்சுங்க. சுண்டல் வந்து இன்றைக்கி பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் தாங்க நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு கிலோக்கு மேலே ஊற வச்சுருந்தாங்க. அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் பெரிய குக்கரில் வந்து எடுத்து போட்டேங்க. பெரிய குக்கர் வந்து ஒன்று தான் இருக்குது, நம்ம வந்து அரிசி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து இது வெந்துட்டு இருக்கும்ட்டு சொல்லிட்டு பெரிய குக்கரில் வந்து போட்டு வச்சாச்சுங்க. நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு வைக்கிற குக்கர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படி கிட்டத்தட்ட வேகுங்க. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா 2 படி கிட்டத்தட்ட வேகுங்க. ஸோ அதில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். அப்படியே வந்து உப்பு வந்து போட்டு வச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கட் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த குக்கருக்கு வந்து நான் போட்டுட்டேன். ஸோ எடுத்து வச்சுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேங்க. அப்படியே வந்து ரசத்துக்கு வந்து இன்றைக்கி வெறும் தண்ணியில் வைக்கிற ரசம் தாங்க. ஸோ அதுக்காக வந்து உப்பு, புளி, ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்க விட்டுட்டாங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசில் வந்து அடங்கிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து இதை ஹாட் பாக்ஸில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சாச்சுங்க. இது வந்து ரெகுலராக டெய்லியுமே வந்து எப்போவும் வந்து செஞ்சு முடிச்சோன்னே வந்து விசில் இறங்கினதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருவோங்க. அப்படியே கேஸ் கட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பெரிய குக்கரில் வந்து போட்டுட்டு இதையும் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணிங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகுங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஃபில்ட்ரு தண்ணி வச்சா கூட ஒரு 5 விசிலில் வந்து இறக்கிடலாம். பட் இருந்தாலும் நான் உப்பு தண்ணியிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 10 விசில் காட்ட விட்டு எடுக்கிறேங்க. ஏன்னா உங்கள் தண்ணி பொறுத்து இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் தண்ணி எப்படியோ அந்தளவுக்கு வந்து விசில் வந்து வச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு டைம் வந்து 5 விசில் விட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டைம் வந்து வெந்திருக்காது. ஸோ அதனால் இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா விடுவோம். அந்த மாதிரி விட்டு தான் நானும் வந்து இப்போ ஒரு 10 விசில் காட்ட விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 விசில் வந்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் சிலிப்பி ரெடி ஆயிடுச்சுங்க, மோரும். ஸோ அதுக்காக வந்து அதையும் வந்து நம்ம சின்ன குண்டால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து வெண்ணெய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. மத்துக்கோல்லேருந்து எடுத்துகிட்டு வெண்ணெய்க்கு வந்து இந்த குண்டா தாங்க வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா வந்து நெய்யை உருக்கிடுவோங்க. ஏன்னா நம்ம சாரல் ஆர்கானிக்ஸில் வந்து சேல்ஸும் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து கஸ்டமர் கேட்கும்போது உருக்கி நெய்யாக வந்து சேல்ஸ் பண்ணிடுவோங்க. ஊற்றி வச்சது சாப்பாடு அது எல்லாத்தையுமே வந்து டைனிங் டேபிளில் வந்து வச்சதுக்கப்புறம் அப்படியே பீட்ரூட் சட்னி வந்து ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அதெல்லாம் வந்து தொலைச்சி வந்து இன்னொரு பக்கம் வந்து வச்சுருக்கேங்க. இதே வந்து இப்போ பீட்ரூட் வந்து கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்படியே வந்து ரசம் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து அந்த அடுப்பில் வந்து அப்படியே எடுத்ததுக்கப்புறம் கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து வணக்கி தனியாக வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிடலாங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் வந்து 10 விசில் கட்டாக வந்துருச்சுங்க. ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து கடாய் வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வணங்கிட்டு இருக்குங்க. இதுக்கு வந்து முள்ளங்கி வந்து பொரியல் வச்சிடலான்னு சொல்லிட்டு செதறி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து சைமல்டேனியஸ்லாம் வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க. இப்போ மார்னிங் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஹரிபரியாக தாங்க இருக்கும். நம்ம வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறதாங்க இருக்குது. ஸோ அடுப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா 6:30க்கு வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா 8 o'clock கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணவே மாட்டேங்க. அதுவும் வந்து இன்றைக்கி நான் பிரசாதம் கொண்டு போகிறதுனால தம்பிக்கெல்லாம் வந்து தனியாக செய்யலைங்க, இதே வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இல்லை அப்படின்னா இன்னும் தம்பிக்கு தனியாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டிலே ஆகுங்க. ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து டே வந்து இப்படி தாங்க போச்சு. அப்படியே தம்பியும் வந்து 7:30 கட்ட எந்திரிச்சு வந்துட்டாங்க. பீட்ரூட் சட்னிக்கெல்லாம் வணக்கி வச்சுட்டு ஆறுறதுக்காக வந்து ஃபேனில் கொண்டு போய் வச்சாச்சுங்க. அப்படியே வந்து ரசம் தாளிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு இப்போ ரசம் தாங்க தாளிச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயே வந்து அங்கே பொரியலும் வந்து ரெடி ஆயிருக்குங்க. தேங்காய் வந்து போட்டுட்டு அப்படியே பொரியலும் வந்து எடுத்து வச்சுட்டு தம்பி வந்து போயிட்டு குளிச்சு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பிரசாதத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து தம்பிக்கு போய் குளிச்சுட வந்து போயாச்சுங்க. குளிச்சுட்டுட்டு தம்பிக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரசாதம் கொடுக்கறதுக்கு பெரிய வந்து தபரா வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணேங்க.
நல்லா வந்து கருவேப்பிலை வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பெரிய வெங்காயத்துக்காட்ட வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீல வாக்கில். ஃபஸ்ட்டு அதை வந்து போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதுக்கு வந்து லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிங்க வெங்காயம் நல்லா வெந்து வரதுக்கு. ஒரு அரை முடி தேங்காய் வந்து நல்லா சதுரி வச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 5 வந்து வரமிளகா, ஒரு 2 இனுக்கு வந்து கருகாப்பில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து வெந்திருக்குங்க. அப்போ வந்து இது கூட வந்து ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்படி வந்து மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைகளுக்குமே வந்து பிடிக்குங்க. நம்ம வந்து காரம் வந்து கம்மியாக போட்டுக்கலாம் கம்மி குவான்டிட்டினா. இது வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டி இருக்கிறதுனால நான் 5 வரமிளகா வந்து ஆட் பண்ணேங்க. அப்பவுமே பார்த்தீங்கன்னா காரம் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. அப்புறம் தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம பெரிய சம்பளத்தில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்களும் வந்து அப்படியே வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டோங்க. தம்பி வந்து ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து கோயிலுக்கு போகிறதாங்க பிளானு. காங்கேயத்தில் இருக்க துர்கியம்மன் கோயிலுக்கு தாங்க. ஸோ தம்பி கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து ஒரு 9-10ங்கும் போது இங்கே ரீச் ஆகிட்டோங்க. வந்துட்டு பூ எலுமிச்சம்பழமெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கூட்டம் கம்மிங்க. போன வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் வந்து கூட்டம் கம்மி தாங்க. அப்படியே வந்து எலுமிச்சம்பழத்தில் வந்து தீபம் வந்து ஏற்றுறதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் வந்து புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் குங்குமம் சந்தனம்லாம் வச்சதுக்கப்புறங்க அப்படியே வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு கொண்டு போய் வந்து தீபம் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அங்கே வந்து வீடியோ எடுக்க வந்து அலோ இல்லைங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பின்னாடி பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் சைடு வந்து எடுக்கக்கூடாதுங்க. ஸோ வந்து அப்படியே தீபம் வந்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிரசாதம் பண்ணி கொண்டு வந்த சுண்டல் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி சாமி அலங்காரம் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி அலங்காரங்க. எல்லா காய்கறியுமே வந்து வச்சு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இங்கே வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலங்காரமாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன் பார்க்குறதுக்கு. நீங்களும் என் கூட சேர்ந்து சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.